தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சியாகப்பட்டது 1/5/2024 முதல் 11/5/2024 வரை மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் விலகி ரிஷபராசிக்கு சுக்கிரனுடைய வீட்டுக்கு போகிறாரு. அவ்வளவு நல்ல அமைப்பு இது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அசுரர்களுடைய தலைவன் பார்த்திங்கன்னா சுக்கரன். தேவர்களுடைய தலைவன் பார்த்திங்கன்னா குரு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அசுரர்களும் தேவர்களும் எப்படி ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்களோ அதுபோல் ஒரு சில மாற்றங்களும், ஒரு சில அழிவுகளும், ஒரு சில பாதங்களும், ஒரு சில சாதங்களும் இது ரெண்டுமே கலந்தாப்பில் விட்டு விட்டு வர ஒரு நிலைகள் கொடுக்கும். இதுதான் அந்த குரு பயிற்சியினுடைய அமைப்புகள். சுருக்கமாக 12 ராசிக்கும் குரு பயிற்சி பற்றிய பலன்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். குரு பகவான் ஆசான், ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12 வகையான பெயர்களை கொண்டவன் குரு பகவான். வியாழன், அந்தணன், அரசன், ஆசான், சிகண்டி, சிவகுரு, தேவகுரு, தேவமந்திரி, மறையோன், பிரகஸ்பதி போன்ற 12 வகையான பெயர்களை கொண்டவன் குரு பகவான். குருனுடைய மனைவி தாரை. ஸோ இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்? இந்த ஆண்டு சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று மாலை 5:21 மணிக்குங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. தன் பார்வை பலத்தால் மக்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்குவார் குரு பகவான். தன்னுடைய பார்வையால் 5, 7, 9ஆம் இடம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடம் கலசரஸ்தானம், நண்பர் ஸ்தானம், 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். இப்போ 5, 7, 9 குரு பகவானுடைய சுப பார்வைகளாகும். ரிஷபராசியில் உட்கார்ந்து 5ஆம் பார்வையாகவும், 7ஆம் பார்வையாகவும், 9ஆம் பார்வையாகவும் குரு பார்த்து அந்த இடங்களை புனிதப்படுத்துவார். இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த குரு பயிற்சி அன்று ஆலங்குடிக்கு போய் குரு பகவானை வழிபாடு செஞ்சுக்கலாங்க. மதுரையிலேருந்து சோழவந்தான் போகும் வழி 23 கிலோமீட்டர் தொலைவில் சித்ராத வல்லபெருமாள் இந்த குரு பயிற்சி, இந்த குரு ஸ்தலங்கையும் வேண்டிக்கலாங்க. திருச்செந்தூர் அங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்ய அதுவும் குரு ஸ்தலம் தாங்க. இந்த 3 இடங்களுமே குருக்கு உகந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. ஸோ இங்கெல்லாம் செய்ய வாழ்க்கை முன்னேற்றமான ஒரு நிலைகளை கொடுக்கும். தொழில் இருக்கிற தடைகள் விலக திருச்சியிலேருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரரையும் வழிபாடு செய்யலாம். நீங்கள் படித்த ஆசான் குருமார்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படித்த ஆசான் குருமார்கள் இருந்தால் அவர்களுக்கு பழங்கள், ஸ்வீட்டு அந்த மாதிரி வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்து, ஐயா நான் உங்க கூட படிச்சுனுங்க, நான் அந்த நிலையில் இருக்கணுங்க, ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வாங்கிக்கலாங்க. தொழில் கற்றுக் கொடுத்த குரு இருந்தாருன்னா அவர்களுக்கு ஏதாவது வஸ்திரங்கள், இனிப்பு பண்டங்கள் வாங்கி கொடுத்து அவர்களிடமும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தற்போது படிக்கும் ஆசிரியர்களிடையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் குருவினுடைய அனுகிரகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குரு என்பவர் யாருன்னா ஆசான், ஒரு தொழிலை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த தொழிலுக்குண்டான கடவுளையும் அந்த தொழிலுக்குண்டான குருவும் நம்ம வழிபாடு செய்ய வாழ்க்கை முன்னேற்றம் இருக்குது. எதிரியாக இருந்தாலுமே எதிரில் வந்து நின்றால் குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு ஏற்படும். எனவே இந்த குரு பயிற்சி எல்லாரும் வாழ்விலும்
எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது ஐயமில்லைங்க. இந்த குரு பயிற்சியின் விளைவாக கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய 3 ராசிகளுக்கும் குரு நேரடியாக பார்க்கிறார். எனவே அந்த ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கும். இதுவரைக்கும் போராட்டமாக கிட்டத்தட்ட கன்னிராசிக்கார் சொல்லணும்னா இருக்கணுங்க ஒன்றும் இல்லைங்க, உயிரெலாம் போகலைங்க, இருக்கிறேங்க அப்படின்ற சொல்கிற அளவுக்கு தான் கிட்டத்தட்ட 2015 இருந்துட்டு இருக்கிறீங்க. 2014 வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க கன்னிராசிக்காரங்க. 2015க்கு பேர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இருக்குங்க அப்படின்ற ஒரு நிலைகள் தான் இருக்குமே ஒழிய ஒரு சந்தோஷம் இந்த வருஷமாவது என் நிலைகள் மாறாதா, என்னுடைய கஷ்டங்கள் தீராதா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் தாட்டி அப்படி ஒரு 7 வருஷமே தாட்டிட்டாங்க. இந்த கன்னிராசிக்காரர்கிட்ட கேட்டு எடுத்திங்கன்னா 3 சினிமா எடுக்கலாங்க, அந்த அளவுக்கு அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க. ஸோ இந்த வருடம் விடியும், நீங்கள் நினச்சது நடக்கும். 2026 3ஆவது மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் சனி பார்வை இருந்தாலுமே இந்த வருஷம் ராகுகேது பயிற்சியோ சனி பயிற்சியோ கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் என்னங்க 2017 7 சனி விலகிச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தாங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டுனுங்க, பிரச்சனைகளுங்க வர மாதிரி இருக்குதுங்க, எல்லாம் தட்டி கழிச்சிட்டு போயிட்டுருக்குதுங்க. இந்த ஒரு நிலையிலும் 33 37 வயது கொண்டவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு பிளான் வாய்ப்புகளும் நடந்துட்டு வரும். இதுவரைக்கும் பட்ட சோர்வு, அசதி, சோம்பல், அவமானங்கள், குடும்ப பிரச்சனைகள் 2019 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போயிட்டுருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேருந்து 2019 இன்று வரைக்குமே சில பிரச்சனைகள் சலசலப்புடன் போயிட்டுருக்கும். இந்த நிலைகள் மாறும், சுபிச்ச முன்னேற்றம், ஐஸ்வர்யங்கள் ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புத காலங்கள்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்கள் சொல்லவே வேண்டியதில்லைங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படியே இருக்கணுங்க, எப்படிங்க இருக்க முடியும்? 7 சனி நடக்கும்போது எப்படி நம்ம நல்லா இருக்க முடியும்? இந்த 5 வருஷமாக தான் அப்புறம் எல்லாமே போச்சு இல்லைங்களா? மானம் போச்சு, மரியாதை போச்சுங்க, பணங்காசு போச்சு. எந்த சொந்த பந்தங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்பி கூட பிறந்தவர்கள் வரைக்கும் எப்படி நம்ம நம்பி இருந்தோமோ அத்தனையுமே நம்ம இழந்தோங்க. மானம் போச்சு, மறுவாதை போச்சுங்க. உடல் ரீதியாக பிணி நோய்கள், 7 சனியில் 2.5 வருஷம் வரை சனிங்க, 2.5 வருஷம் ஜென்ம சனி, 5 வருஷம் தாட்டிட்டீங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குதுங்க. 2026 3ஆவது மாதமும் இருக்குதுங்க. அது முடிச்சு போட்டு திருநள்ளாறு போய்ட்டு நலங்குளத்தில் குளிச்சு போட்டு ஒரு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி போட்டு வாங்க, தேங்காய் ஒன்று உடச்சி போட்டு வாங்க, சுதற்காய் வழியில் சங்குப்பூ, கருங்குழிப்பூ வாங்கி வழிபாடு வச்சு போட்டு வாங்க, வாழ்க்கை மாறும். நடக்கும்போது போக வேண்டாங்க. 7 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, சனி பாதிப்புகள் இருக்கிறவங்க எக்காரணத்து கொண்டும் திருநள்ளாறோ, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொச்சனூர் சனி பகவானோ, திருக்கொள்ளுக்காட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானையோ வழிபாடு செய்யக்கூடாதுங்க. யாழி, விநாயக பெருமான், ஆஞ்சநேயர் மூவரையும் வழிபாடு செய்ய அதனுடைய தாக்கங்கள் குறையும். இந்த மூவருக்குவே குருவாக விளங்கிய பைரவனை வழிபாடு செய்ய இன்னும் சுமூகமான நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதுதான் இதனுடைய அமைப்புகள். இந்த குரு பயிற்சினால் மக்களை வாட்டும் விலை உயர்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வெள்ளி விலை உயர்ந்து கொண்டே செல்லும். வெள்ளியின் விலையும் விறுவிறுவென்று வந்து நிற்குங்க. அது கூட 200 ரூபாய்க்கு பக்கம் வந்து நிற்கிற வாய்ப்பு உண்டுங்க 1 கிராம். எரிபொருள், பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் விலையும் இறங்குவது போல் தோன்றி திடீர்னு ஏறுமுகமாக சென்று விடுங்க. மக்களின் மனதை வாட வைக்கும் மணல், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலைகளும் உயருங்க. மின்சார சாதனங்கள் பொருட்களின் விலையும் கட்டுக்குள் அடங்குவது ரொம்ப சிரமங்க, அதுவும் உயரும். எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பொருட்களும் கம்ப்யூட்டர், செல்போன் உபயோகம் அதிகரிக்கும். எலக்ட்ரானிக் வாகனங்களின் வருகை மக்களிடையே அதிக வரவேற்பை பெறும். ஆன்லைன் வர்த்தகம் அமோகமாக நடைபெறும் என்றாலும் ஏமாற்றங்களையும் தவிர்க்க வேண்டிய சூழல்கள் வரும். வெள்ளை பண்டங்கள் மற்றும் காய்கறிகளின் விலைகளும் அதிகமாக உயர்ந்து செல்லும். மருத்துவத்துறை, விஞ்ஞான வளர்ச்சிகள் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும். விளைபொருட்கள் வீரர்களும் பெருமை கொள்வார்கள். நூல் விலை ஏற்றமாகும். ஜவுளி உற்பத்தியில் விலை முடக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
விவாகரத்து வழக்குகள் கோர்ட்டு கேஸு அதிகரிக்கும். மக்களிடம் பொறுமை அமைதி இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டு நிறைய விவாகரத்து ஆகக்கூடிய இது அதிகரிக்கும். அரசியல் களம் சூடுபிடிக்கும். உட்கட்சி போச்சல்களும் தேர்தல் முடிவுகள் ஆச்சரியம் தருபடியாகவும் அமையும். இந்த குரு பயிற்சியில் மக்களுக்கு பஞ்சபூதங்களின் பிரச்சனைகள் வரலாம். இயற்கை சீற்றங்களால் அழிவுகள் அதிகரிக்கலாம். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று இது போன்ற பஞ்சபூதங்களால் அழிவுகள் ஏற்படும். கவனமாக இருக்கணும். ஸோ என்ன நடக்குமோ நடந்தானே ஆகும் இல்லைங்களா? நம்ம அதை அனுபவிச்சு தானுங்களா ஆகும். அது அவர்களுடைய விதிநிலைகளை பொறுத்துங்க. ஸோ இதுதான் சொல்லப்பட்ட விதிங்க. இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்கள் நம்ம சுருக்கமாக பார்க்கலாங்க. நேரம் இல்லைங்க. ஸோ அதனால் சுருக்கமாக பார்த்துக்கலாம். தெளிவாக உங்களை பார்க்கணுன்னா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கி பாருங்கள். மேசராசிக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரங்கள். 2இல் வந்த குரு பகவான் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க கூடுவார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். கடந்த 3 ஆண்டு காலமாகவே பிரச்சனைகளையே சந்தித்து வந்த மேசராசிக்காரர்கள், அது இந்த 11 மாதங்களாக கீழே விழுந்தது, எழுந்தது, கண்ணு போச்சுங்க, அப்புறம் கை தொந்தரவுங்க, அப்புறம் கை கால் வலி, மயக்கம் வருதுங்க, கிருப்பு வருதுங்க, பல்லு வலிங்க, இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழில் பிரச்சனை, தொழில் விட்டு போட்டு வந்துடலாமான்ற ஒரு நிலைகளும், ஊர் விட்டு ஓடி போயிடலாமான்ற ஒரு நிலைகளும், 50 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் அல்லாட்டு நிலைகளும் அனுபவிச்சணுங்க. என்னங்க இவருக்கு வாழ்க்கை போங்க, அப்புறம் என்னத்தை போய் பண்ணுறதுங்களாமா அப்படின்ற அந்த விரக்தி மனோபாவ நிலைகள் இருக்கிறவங்களுக்கு 100க்கு 65ன்னு சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் கொடுத்து குரு இருக்கும் இடத்தில் பலன்கள் அதிகரிக்கிற நிலைகள் கொடுக்கும். இதுவரை உங்கள் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 1/5/2024 முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பங்கள் விலகி கணவன் மனைவிக்குள் அந்யோன்ய நெருக்கங்களும், புத்திரபாக்கியங்களும், திருமண யோகங்களும், வெளிநாட்டு பிரயாணங்களும், வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும், கடனால் பட்டு இருந்தவங்க விலகி சிறு சிறு கடன்களை அடைத்து வெளிவரக்கூடிய நிலைகளும், நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தவர்கள் அந்த நோய் பீடிப்பிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்புகளும், ஸோ எல்லாமே தொட்டது தொடங்கும் நிலைமகளாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது விலகும். ஸோ கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா அற்புதமான வாழ்க்கை பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். கவலை கொள்ள வேண்டாங்க. நல்லா இருக்குங்க. மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது, ஜன்மகுரு விலகிறார், நல்லா இருக்குது. ரிஷபராசி எடுத்து வேலை முடிக்கும் வரை சிந்தனைகள் குணங்கள் பெற்றவங்க விருச்சிக ராசிக்காரங்க. வந்தது ஜன்மகுரு, வழிபாட்டால் வளம் சேரும். வழிபட்டிங்கன்னா குரு பகவானை வியாழக்கிழமை நாட்களில் கொண்டக்கல்ல மாலை சாத்திங்க, மஞ்சள் வஸ்திரம் சாத்தணும். வாம் குரு பிரம்மா குருஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வருஷபத் விஜாய வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். குரு காயத்ரி இது போன்ற மந்திரங்களை வியாழக்கிழமை நாட்களில் சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்து 3 நெய்விளக்கு ஏற்றி கொண்டக்கல்ல மல்லிப்பூ மாலை செய்து கல்லை மிக்சியில் போட்டு அடித்து சர்க்கரை கலந்து இந்த துளுமாவு கணக்காக கொடுத்து குருபகவானை வழிபாடு செய்ய வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயில் சென்று குருபகவானை வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஜன்மகுரு கவனமாக இருக்கணும். கருணமணிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். வீண் சண்டைகள், வாதங்கள், வாக்குவாதங்கள், உடல் பாதிப்புகள், காது வலி, பல்லு வலி, கண்ணெரிச்சல், தொழில் இடமாற்றங்கள், தொழில் அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும். கடந்த ஓராண்டு காலமாகவும் குரு உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருக்கார். 12ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் ஐயனம், போஜனம், படுக்கஸ்தானம், நேரத்துக்கு தூக்கம், நேரத்துக்கு சாப்பாடு, தாம்பத்திய சுகத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இடைஞ்சல், சிறு சிறு இடர்பாடுகள், மனக்குழப்பங்கள், சிரிப்பு வருதுங்க, என்னால் சிரிக்க முடியலைங்க, இன்னும் 1 வருஷம் அப்படி தாங்க இருக்கும், பார்த்துக்கோங்க. கவனமாக இருக்கணுங்க. வாகனத்தில் சிறு சிறு விபத்துக்கள் கொடுக்கும். உடம்பு உஷ்ணாதிக்கங்கள் அதிகமாகும். மனக்குழப்பங்கள் அதிகம் கொடுக்கும். கவனமாக இருந்து செயல்படுங்க. அது குரு வக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/10/24 10/2/2025 வரைவே இந்த கவனமாக இருக்கணுங்க.
ஒரு 7 மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து போட்டிங்கன்னா 11, 12 இதில் ஒரு 4 மாதங்க கவனமாக இருந்து போட்டிங்கன்னா பாதிப்பு இல்லைங்க. 7 மாதம் நல்லாயிருக்கும். 4 மாதம் வக்கரத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். இது கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷத்துக்கும் சாருங்க. அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள். கவர்ச்சியாக உடை உடுத்தக்கூடிய குணங்களும் கவர்ச்சியாக பேசக்கூடியவர்களும் ஒரு விஷயத்தை இழுத்து பில்டப் பண்ணி சொல்லக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இரட்டையன் வார்த்தை வெட்டிக்காடு வரை என்ற பழமொழிக்கு ஏற்ப இரட்டை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் பெற்றவங்க மிதுன ராசிக்காரர்கள். ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்லாதவர்கள். மனைவி பேச்சை கேட்டும் கணவர் பேச்சை கேட்டும் இவர்கள் வாழ்ந்தாருன்னா இவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இவருடைய வாழ்க்கை ஒரு குழப்பம் நிறைந்த வாழ்க்கையாகவே இருக்கும். புதன் அடிகிரகம் என்பதால் இந்த குழப்பம் நிறைந்த வாழ்க்கைகளை இவங்க சந்திக்கிற ஒரு நிலைகளை கொடுக்கும். ஒரு 40 மார்க் கொடுக்கலாங்க. வந்தது விரைய குரு. வரவுகள் எல்லாம் செலவாகும். இது வரைக்கும் சேர்த்து வைத்திருந்த பணங்காசுகள் செலவாகும். 2ஆம் இடத்துல குரு வரார். கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பிரச்சனைகளை சந்திப்பீங்க. நேரத்துக்கு தூக்கம் இருக்காது, நேரத்துக்கு சாப்பாடு இருக்காது, தாம்பத்திய சுகங்கள் இனிக்காது, பிரச்சனைகள் வரும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தால் கடந்த ஓராண்டு காலங்களில் வளர்ச்சி, முன்னேற்றம், புதிய தொழில், வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆபரணம், நிலபலம், சொத்து பத்து சேர்க்கைகளை கொடுத்த குரு பகவான் பறிக்க நிலைகளுக்கு கூட வரலாங்க. அதனால் கவனமாக இருந்து செயல்படணுங்க. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திக்கிறாருங்க இந்த குரு. மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தில், தொழிலில் அமைதியை கடைப்பிடித்து விட்டு கொடுத்து போனால் இன்னும் 2 ஆண்டு காலங்களுக்கு குருனுடைய பார்வை சரியில்லாமல் இருக்கிறீங்க. வாய் அடக்கணும். வாய் அடக்கி அமைதியாக இருந்தால் நல்வாழ்வு வாழலாம். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செஞ்சு போட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் புதன்கிழமை இரவு திருச்செந்தூரில் தங்கி மறுநாள் வியாழக்கிழமை காலை 6 to 7 குரு ஓரையில் கடலில் குளிச்சு போட்டு கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா 4 தீர்த்தங்க அங்கேயும் குளிக்கணுங்க. அங்கேயும் குளிச்சு போட்டு துண்டுக்கை விநாயகரை வழிபாடு செய்து ஒரு சதுர தேங்காய் அடித்து போட்டு முருகனை வழிபாடு வச்சு போங்கணுங்க. முருகனை வழிபாடு வச்சு போட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களை தரிசனம் பண்ணிக்கோணுங்க. பஞ்சலிங்கத்தை தரிசனம் செய்துட்டு வள்ளியை திருமணம் செய்யலான்னு முருகன் கடத்திட்டு மறைத்து வைத்துப்பட்ட குகை, அங்கே வள்ளி குகைன்னு போற்றப்படுது. அந்த வள்ளி குகையில் கோயிலுக்குள்ளே விளக்கு இதெல்லாம் இருக்காதுங்க. நீங்கள் வெளியே ஒரு 6 மண் அகல் விளக்கு, நெய், திரி, தீப்பெட்டி இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் அங்கே வள்ளி குகையிலும் குடும்பத்தில் இருக்கிற பெயர் சொல்லி ஸ்தாபனத்தினுடைய பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து இங்கே இலையில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்டு 1 மணி நேரம் கண்களை மூடி அமைதியாக, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், தொழில் நல்லா ஏறி வரணும் வச்சு போட்டு கடல் நீரை ஒரு 5 லிட்டர் கேனில் எடுத்துகிட்டு வியாழக்கிழமை தோறும் மாப்பு போட்டு வீடு வலிக்கும் போது 1 டம்ளர் தண்ணி அதில் கலந்து வலிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தோசை, கெண்ட பாதிப்புகள், துர்சக்திகள் வெளியே போச்சுன்னா சண்டை இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த முருகர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கடல் மண்ணை ஒரு 1 கிலோ மாதிரி ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கரிச்சிப்பு அளவுக்கு வெள்ளை வஸ்திரத்தில் மஞ்சள் தடவானுங்க. தடவி அந்த மண்ணை 3 கைப்பிடி உங்கள் வீட்டு அம்மாவை எடுத்து வைக்க சொல்லுங்கள். வலது கையில் 3 கைப்பிடி மண்ணை கொட்டி இந்த மூளைக்கு இந்த மூளை, இந்த மூளைக்கு இந்த மூளை நல்லா இழுத்து கட்டணுங்க. கட்டிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு போட்டு வாசுபடிக்கு வெளியே கட்டி விட்டுக்கோணுங்க. மீதி மண்ணுக்களை பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வச்சு போடுங்க. அந்த மண்ணுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேட் உண்டுங்க. சண்டை வராது, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். தொழில் தடை, தொழில் மந்தம் இருக்கிறவங்க திருச்செந்தூர் போயிட்டு வரணுங்க. ஒரு இரவு அங்கே கோயில் ஸ்தலங்களில் தங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது மாதிரி தங்கி செஞ்சு போட்டு வாங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும். மிதுன ராசிகள் கடைப்பிடிக்க பாதகமற்ற நிலைகள் உண்டாகும். செய்து பயன்பெறுங்க. அடுத்தது கடகராசிங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை சார்ந்தவர்கள் கடகராசிக்காரர்கள். 11 குரு பகவான் பணக்கவலை இணை தீரும். அஷ்டம சனி ஒரு புறம், ராகு கேது பயிற்சி ஒரு புறம்,
கடந்த 2 ஆண்டு காலங்களாக கண்டச்சனி, நடப்பு அஷ்டமச்சனி உயிரோடு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் சங்கட்டங்களையும் சந்தித்து வந்த கடகராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் கருணமணிக்குள்ளே இந்த ஒரு அதான் உங்களுக்கு அதிகமாக சொல்லணும்னா இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லாம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கடந்த ஓராண்டு காலமாகவே நிறையா பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளை சந்திச்சு போட்டு வந்தீங்க. தொழில் முடக்கம், வருவாய் இழப்புக்கள், தொழிலில் நிம்மதி இல்லைங்க, வீட்டில் நிம்மதி இல்லைங்க, உடம்பும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, மனம் இருக்க பயம், மனம் ஒரு வெற்றிட பயம், எனக்கு எதோ ஆகிடுமா, எனக்கு எதோ நடக்குமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மனதில் ஒரு பயம், கலக்கம், குழப்பங்கள் இது எல்லாமே போயிட்டுருக்குதுங்க. கடகராசி இடமாற்றங்கள், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், செய்கிற தொழிலை விட்டு போட்டு வேறு தொழிலுக்கு போகும் நிலைகள், செய்யும் தொழில் அவமானங்கள், பெண்களாக இருந்தால் தோடு, மூக்குத்தி, திருவாணி, கால்ச்சேன், செல்லு, பணம், தொலை நிலைகள், ஆண்களாக இருந்தால் சிறு விபத்துக்கள், கண்டங்கள், வண்டி முட்டுறதுங்க, டேமேஜ் ஆகிறது, வண்டிக்கு ஒரு தண்டு செலவு கொடுக்கறது, உறவுகள், சொந்த பந்தம், மாமன் அத்தனை இடத்திலும் பகைகள் உண்டாகும் நிலைகள் கொடுக்கும். இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. வீண் விரோதங்கள் இதெல்லாம் சந்திச்சு போட்டு தான் வந்தீங்க. அப்பாடான்னு சொல்கிற அளவுக்கு உட்காருவீங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் ஆகப்பட்டது 1/5/2024 முதல் 11/5/2025 வரை இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது. பொதுவாக குரு பார்த்திங்கன்னா கடகராசிக்கு உச்சங்க. மதிநுட்பங்களுடைய சந்திரனுடைய வீட்டில் குரு உட்காருறது சுப பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு அமைப்புகள், வீடு மனை வண்டி வாகன சேர்க்கைகள், புதிய உத்தியோகம், வேலைவாய்ப்புகள், அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள், ஆளுமைத்தன்மைகள், அரசியலில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் முன்னேற்றங்கள், வேலைவாய்ப்பு, புத்திரபாக்கியம், வீடு கட்டும் நிலைகள், வண்டி வாகன யோகங்கள் பிளான்லேயே இருக்குதுங்க, ப்ராசஸ்லேயே இருக்குது, முடியல, இப்போ முடியும். இது வரைக்கும் கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சோறு பிரிஞ்சு போகிற அளவுக்கு பிரச்சனை இருக்குதுங்க, போயிட்டு வந்துட்டனுங்க, அந்த நிலை மாறும். இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பங்கள் விலகி அன்னோனிய நெருக்கங்கள் உண்டாகிற நிலைகள் கொடுக்கும். ஸோ அற்புத யோக பலன்களை கொடுக்கும். கடகராசிக்கு பிரமாதமாக இருக்குது. புரியுதா? இவர்கள் 3ஆம் பிறை மட்டும் வழிபாடு செஞ்சு போட்டு வாங்க, வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும். ₹1 காசு ஒரு கருப்பத்தில் ஒரு களிப்பாக்கு கொட்டைப்பாக்கு வச்சுக்கோணுங்க. எங்கள் குறைகளை தீர்க்கும் திங்கள் போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடங்கள் தீர்ப்பாய், சதுரா போற்றி அப்படின்னு சொல்லி போட்டுங்க. நிலவை தரிசனம் பண்ணுங்க. பெண்களாக இருந்தால் மாங்கல்யத்தை கண்ணில் எடுத்து வற்றிக்கோங்க. காசு இல்லைன்னா தங்க நகைகள் ஏதாவது மோதிரம், வாட்சி, செயின் இருந்தால் அது மாதிரி வச்சுருந்தாலும் அதை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம். வாழ்க்கை முன்னேற்றம் கொடுக்கும். செய்து பயன்பெறுங்க. அடுத்து சிம்மராசிங்க. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரங்களை கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் கார் யோகங்களும், உங்களுடைய ரொம்ப நாள் ஆசை புல்லட்டு வாங்கக்கூடிய அமைப்பும், கார் வாங்கக்கூடிய அமைப்புக்கும், ஃபார்ம் ஹவுஸ், ஊருக்கு வெளியில் தோப்பு வீடு, மச்சு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளும் ஸோ இருந்த நீங்கள் பாகிஸ்தானத்தில் இருந்தவங்க 10ஆம் இடத்துக்கு போகிறீங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம். பெண்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செல்லு பணங்காசுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொலையும் வாய்ப்புகள் கொடுக்கும். ஆண்களாக இருந்தால் தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் 10-11 வருஷமாக ஒரு இடத்துல நீங்கள் வாடிக்கை இருந்தாலும் அந்த இடத்த விட்டு காலி செய்யும் நிலைகள் கொடுக்கும். தொழில் மாற்றிக்கலான்ற ஒரு நிலைகள் கொடுக்கும். தொழிலில் வருமானமின்றி தவிக்கும் நிலைகளும் கொடுக்கும். ஸோ இவங்களாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குங்க. இதில் சிம்மராசியில் பூர நட்சத்திரம் மட்டும் திருப்பதி வேண்டாம், பழனி வேண்டாங்க. மற்ற நட்சத்திரக்காரங்களும் போய்க்கலாங்க. ஒரு 45 மதிப்பெண்கள் சொல்லலாங்க. 10ல் வந்தது குருபவன். 10ல் குரு இருந்தால் பதவி பறிக்கும், பதவி பறிப்போகும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா? இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி 10ஆம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணுங்க. ஸோ செய்யும் தொழிலில் பிரச்சனைகள் கொடுக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. டெய்லியும் குளிச்சு போட்டு துவாக்கரா நமசாம்பியாம் பாவகியான இந்திர மர்கையும் பத்தினி சாயா சமேத சூரிய நாராயண பரபிரம்மனே நமகா. குணமிகு வியாழ குரு பகவானை மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். குரு பிரகஸ்பதி வியாழ பரகுருநேச கிரகதோஷம் என்று கடகாசிரம் தருவாய். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லி
கலச சொம்பில் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தலைக்கு மேலே பிடித்து வைக்கிங்க. ஓம் சூரியனாய நமக, ஓம் சூரியனாய நமக, ஓம் சூரியனாய நமக அப்படின்னு 10 முறை சொல்லி போட்டுங்க. அந்த தண்ணியை சோத்து கத்தாழை செடிக்கோ அல்லது பூச்செடிக்கோ ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இந்த தலைவலி கால்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகப்பட்டது அகலும். செய்து பயன்பெறுங்க. அடுத்தது கன்னியாராசிங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரங்களை கொண்டவர்கள் கன்னியாராசிக்காரர்கள். போதுண்டா சாமி நாம் பட்டது, கம்முன்னு எங்கேயாவது ஓடிடலாமா அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள். கிட்டத்தட்ட 2015 பிரச்சனை, 17 குடும்பத்தில் பிரச்சனை. திருமணமாகி இருந்தாலும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனை. மாமன் மச்சான் மைத்துனன் சகலப்பாடி வழியில் 2019, 20, 21 வரை பிரச்சனை. கொரோனா பாதிப்பு, தொழில் முடக்கங்கள். கடந்த 3 ஆண்டு காலமாகவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, பிரிவினை, சண்டை சச்சரவு, கூச்சல், குழப்பம், விற்று தின்ன வேண்டிய நிலைகள், கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைகளும் இதெல்லாம் போயிட்டுருக்குமானா ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நடந்து போனால் உங்களுடைய நேரமாகப்பட்டது ட்ரெயினில் போவோங்க. 8ஆம் இடம் அட்டம ஸ்தானத்தில் குரு. அப்பாவுக்கு கண்டங்கள், அப்பாவுக்கு பிரச்சனைகள், அப்பா வழியில் சண்டைகள், சச்சரவுகள், கண்ணெரிச்சல், அடிவேறு வலி, மயக்கம், கிருகிருப்பு, மனக்கவலை, குழப்பங்கள். எனக்கு எதாவது ஆகிடுமா, நான் இறந்துருவேனா அப்படின்ற ஒரு மன பயங்கள், மரண பயங்கள், குழப்பங்களை கொடுக்கு. நிம்மதி இல்லைங்க, மன இறுக்கமாக இருக்குதுங்க. எதை தொட்டாலும் உடையுதுங்க, எதை தொட்டாலும் பிரச்சனை வருது, எதை தொட்டாலும் நட்டமாகுது. எங்கேயாவது போயிடலாங்களாம், எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏனுங்க இப்படி இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்கிற. கடவுளிடம் கேட்டு முறையிட்டு எத்தனை நாள் எழுந்து உட்காந்து அழுந்திருப்பீங்க. நிறைய சங்கடங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அழகானவர்கள், மதிநுட்பங்கள் உடையவங்க, அறிவாளி, புத்திசாலி, யாருடைய ஆலோசனையும் ஏற்க மாட்டீங்க. இவ்வளோ பேர் இன்ஜினியர், டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான். யார் பேச வச்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடித்தவர்கள் மட்டும் பழகுவீங்க, பிடிக்காதவங்கிட்ட விலகி அப்படியே வந்துடுவீங்க. நல்லவருக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். 5 வருஷம் கழித்து கூட பழி வாங்குகிற ஒரு குணத்தை கொடுக்கும். சாப்பாட்டு பிரியர், ஸ்நாக்ஸ் பிரியர், பெருமைக்கு அடிமையானவர்கள். பெருமையாக பேசினா உங்கள்கிட்ட எல்லா காரியங்களும் ஜெயிச்சுக்கலாங்க. உங்களை எதிர்த்தா அவங்களாம் சும்மா விட மாட்டீங்க, ஒரு கை பார்த்துருவீங்க. ஸோ இந்த ஒரு அமைப்புகள்லாம் கன்னியாராசிக்கு உண்டுங்க. வாம் கஜத் வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசுதயாத். இந்த மந்திரத்தை டெய்லியும் குளிச்சு போட்டு ஒரு 5 முறை சொல்லி போட்டு வாங்க. இந்த மனக்குழப்ப சங்கடங்கள் ஆகப்பட்டது விலகும். மாதிரி சொல்லி பயன்பெறுங்க. 75 மதிப்பெண்ணுக்கு மேலேயே கொடுக்கலாம். இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு வீடுமான யோகம், வண்டி வாகனம், காரு, புதிய வீடு கட்டக்கூடிய நிலைகள், கார் வாங்கக்கூடிய அமைப்புகள், சுத்தமாக நகையே இல்லைங்க, நகை எடுக்கக்கூடிய அமைப்புகள், ஆடி 18க்கு நகை எடுங்க, கோகுல அஷ்டமிக்கு நகை எடுங்க, சனிக்கிழமை வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அமிர்த யோகத்தில் நகை எடுங்க. இந்த நாட்களெல்லாம் நகை சேரும். அடுத்த மாதம் வரக்கூடிய 10ஆம் தேதி அட்சய தேதி வருது. இதுக்கு முன்னாடி எடுத்தவங்களுக்கு கேளுங்க. இல்லை நீங்கள் எடுத்திருந்தாலுமே நகை சேராதுங்க. அந்த நகை எடுத்திருந்தாலும் அடகுல இருக்கும், எல்லாம் விற்கிற மாதிரி ஒரு நிலைகளுக்கு கொடுக்கும். அட்சய தேதியில் நகை எடுத்திங்கன்னா நகை சேராது, எடுக்க வேண்டாங்க. நான் சொன்ன இந்த 3 இதில் எடுங்க, நகை சேரும். அட்சய திதி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு நம்ம செய்யாமல் காரியம் பண்ணாமல் வருஷாந்திரம் கும்பிடாமல் விட்டு போடுறோம் இல்லைங்களா, அந்த ஒரு 4-5 வருஷமாக நான் செய்யலைங்க, விட்டு போட்டேனுங்க, அதனால் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குதுங்க. அச்சய பாத்திரத்தில் எடுக்கக்கூடிய உணவு எப்படி வற்றாமல் வருதோ அதுபோல் விடுபட்ட காரியம் செய்யாமல் விடுபட்டு இருக்கிறவங்களும் இந்த அச்சய தேதியில் திதி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துக்குவேன். புரியுங்களா? ஸோ அதுக்கு தான் வச்சது இந்த அச்சய தீதியை ஒழிய உங்களுக்கு நகை எடுக்கிறதுக்கோசரம் இந்த திதி வரலைங்க. அதில் நகை எடுத்தால் நகை சேரணும். எந்த புராண இடியாசங்களும் எந்த ஜோதிட சாஸ்திரங்களுமே சொல்லப்படலை. தப்பாக செய்ய வேண்டாங்க. கன்னிராசிக்கு அற்புதமாக இருக்குதுங்க, பயப்பட வேண்டாம். தொட்டது தொடங்கும். இனி ஜெயிப்பு, இனிமேல் ஜெயிச்சுட்டே போவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. அடுத்து துளாராசிங்க.
சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் துளாராசிக்காரர்கள். எப்போ பாரு ஒரு சிந்தனை யோசனை உடையவங்க. சிரித்தா அழகாக இருப்பாங்க, சிரிக்க மாட்டாங்க, சண்டைக்கு வர மாதிரியே இருப்பாங்க. அதீத அறிவாளிகள், புத்திசாலித்தனங்கள் உடையவங்க, அதிக நண்பர்களுடையவங்க. நண்பர்களால் மோசம் போகக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அற்புத மனோபாவ நிலைகள் உடையவங்க. ரோட்லேயே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குதுன்னா ஒதுங்கி போகிற பர்சன்லாம் கிடையாது. அங்கே இடையில போகும்போது இவர் அது எல்லாத்தையும் விலக்கி விட்டு போயிடுவாருங்க. இந்த பஞ்சாயத்து பண்ணுவாருங்க. இந்த வாங்கி கொடுத்து வாங்கி கட்டிக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் இவங்ககிட்ட நடக்குங்க. சுக்கிரன் அழகு, கலைகள், மீடியா, சினிமா, கலை, பத்திரிக்கை, ரிப்போர்ட்டர், ஃபோட்டோகிராஃபர், இந்த கலை சம்மந்தப்பட்டது, நுணுக்கமான வேலைகள் சம்மந்தப்பட்டது போகாமல் இவங்க தாங்க. ஸோ இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. அற்புதமாக வேலை செய்வாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பேங்க் மேனேஜர் சம்மந்தப்பட்டது, ஐடி ஃபீல்டு சம்மந்தமானது, பிறருக்கு உதவக்கூடிய மனோபாவ நிலைகள் தன்னிடம் இல்லைனாலும் செஞ்சுருவாங்க. யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிப்பாங்க. இந்த ஒரு அமைப்புகள் உண்டாகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துக்கு வராரு கூட. அட்டமஸ்தானம் தந்தையாரோட உடல்நிலை பாதிக்கும். தந்தையாருடன் பூசல்கள் வர வாய்ப்புகள் உண்டு. ஒரு விபத்துக்கள் நடக்கிற வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கணும். கவனமணிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். பெரிய வீரம் சோரன்னா 2015 பிரிஞ்சு போனீங்க பார்த்தீங்களா, சண்டை பிடிச்ச மாட்டாட்டி, அதே வாய்ப்பு தான் இப்போ நடக்கும். 2014-15 ஒரு சண்டை பிரிஞ்சு போனோம் இல்லையா, ஸோ அதே ட்ரெண்டு தான் இப்போ நடக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். இது மாதிரி சொல்லிவிட்டாங்க, நம்ம கவனமாக இருந்து செயல்படணும். செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாதுங்க. புரியுதா? இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப சிறப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. எதிலும் கவனம், நிதானம், பொறுமை அவசியம். யாருக்கும் ஜாயிண்ட்டு ஜாமீன் பண்ண வேண்டாம், முன்மொழிய வேண்டாம். வாய் ஜாலங்கள் கூடாது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் யார் என்ன பேசினாலுமே, நான் சும்மா யதார்த்தமாக சொன்னேங்க, தமாஷா சொன்னேன்னா மாட்டிப்பீங்க. ஸோ யாரை பற்றியும் எந்த விமர்சனங்களும் செய்ய வேண்டாங்க. பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும், புரிஞ்சுக்கோணுங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருந்து செயல்படுங்க, நல்லா இருப்பீங்க. புரியுதா? அடுத்தது விருச்சிக ராசி. விசாகம், அனுசம், கேட்டை இந்த நட்சத்திரங்களை சார்ந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் 80 மதிப்பெண் கொடுக்கலாங்க. 2017 ஏழரை சனி முடிஞ்சுன்னீங்க, அப்புறம் அப்படியே தாங்க போயிட்டுருக்கு, ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் 2021-22 மறுக்கவர் பூமி வாங்கணுங்க. அதுவும் பிறகு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சுங்க. இப்போ தாங்க கொஞ்சம் கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேங்க, கட்டிட்டு வரணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட்டு போயிட்டுருக்கும். அப்படி இருந்து இந்த 11 மாதமாக குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சகட குரு சங்கடங்களை கொடுப்பார், உடல் உபாதைகளை கொடுப்பார், மனக்கவலைகள், குழப்பங்கள். ரோகஸ்தான குரு சோர்வு, வசதி, சோம்பல், எங்கேயோ போகலான்னு ரெடியாகிட்டு கிளம்புன்னு நினைப்பீங்க. இப்போ நீ முன்ன மாதிரி இல்லை, ஆளே மாறிட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட கோபங்கள் அதிகமாக இருக்கும். யாரை பற்றி அது கண்டுக்க மாட்டீங்க. பக்கத்திலே அதை நடந்தால் கூட போயிட்டே வந்துடுவீங்க. சண்டை நடந்தால் கூட விலைக்கு போயிட்டே வந்துடுவீங்க. நமக்கு எதுக்குங்க தேவையில்லாமல்? உங்களை தேடி ஒரு செய்தி வந்தால் அதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களே ஒழிய நீங்களாம் யாருக்கிட்டையும் போகிறதோ பேசுகிறதோ அது மாதிரி எதுவும் கண்டுக்காத நிலைகள் இருக்கும். யார் பேச்சுக்கும் போக மாட்டீங்க, அவ்வளோதான். சொந்த பந்தங்கள் பெருசாக சப்போர்ட் உதவிகள் இருக்காது உங்களுக்கு. சீசனுக்கு எப்படி போயிட்டு வரோமோ அந்த மாதிரி சீசனுக்கு நல்லது கட்டத்துக்கு பழகிற ஒரு நிலைகள் இருக்கும், அவ்வளோதான். மேக்சிமம் விருச்சிக்காரர்களுக்கு இரு தார நிலைகளும் அல்லது வேறு ஒரு நிலைப்பாடுகள்ன்றதும் ஏற்படுத்தும். அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைகள் இருக்கலாம். வேறொருத்தருடைய வளர்ப்பில், அப்பா அம்மா வளர்ப்போடு வேறொருத்தர் தாத்தா பாட்டி மாமா அந்த மாதிரி வளர்ப்பில் வளரும் நிலைகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கொடுக்கும். ஆளுமைத்தன்மைகள், நிர்வாகத்திறன்கள், மருத்துவத்துறைகள், காவல், இராணுவம், இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட துறைகள், ஐடி ஃபீல்டு சம்மந்தமானது அதிக பேர் இன்ஜினியர் சம்மந்தப்பட்டதுலேயும் ஸோ இதுவிலே பிரகாசிக்கிற ஒரு அமைப்புகள்ன்றது விருச்சிகம் கொடுக்கும். ஆசிரியர், மருத்துவம், அக்ரி டிபார்ட்மெண்ட்டு, பெரிய பெரிய பொசிஷன், பெரிய பெரிய ஆஃபீஸர் பூரா இவங்க தாங்க. மிரட்டும் உத்தியோகங்கள், பணியாற்றும் வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக கொடுக்கும். யூனிஃபார்ம் உத்தியோகம், கார்ப்பரேஷன் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே இவர்கள் பணியாற்றும் வாய்ப்புகள் கொடுக்கும். அற்புதமாக இருக்குது, பயப்பட வேண்டாம். தொட்டதெல்லாம் தொடங்கும்.
புத்திரபாக்கியம், திருமண யோகங்கள், வீடு கட்டக்கூடிய நிலைகள், வண்டி வாகனம் வாங்குகிற அமைப்பு, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற ஆடம்பர பொருட்கள் வாங்கும் நிலைகள், இது எல்லாமே கொடுக்கும். அற்புத யோகங்களுக்கு கொடுக்கும், பயப்பட வேண்டாங்க. அடுத்து தனுசு ராசிங்க. மூலம், புராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் சேர்ந்தவங்க தனுசு ராசி. வில் ராசி இவங்க. எப்பொழுதும் தன்னுடைய தனுசுன்னா ராமனுடைய வில்லுக்கு பேர் தான் தனுசுன்னு பேருங்க. வில் ராசின்றதுனால எப்போதும் தன்னுடைய சொந்த நலனும் முன்னேற்றத்திலுமே ஒரு கணக்கு போட்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க. சொந்த பந்தங்களோட பெருசாக ஒட்டி வர மாட்டாங்க. ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணும், வசதி வாய்ப்புக்கு பெருக்கணும், வசதியாக வாழணும், வீடு வாசல் காரு பங்களான்னு வாழணும் அப்படின்றதுல அதீத அக்கறை உடையவர்கள் தனுசு ராசி சார்ந்தவங்க. ஃப்ரெண்டுன்னு பெருசாக இருக்க மாட்டாங்க, ஒரு 2-3 ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ பாரு ஒரு சிந்தனை யோசனைகள், கவர்ச்சியாக உடைவுடுத்தக்கூடிய அமைப்புகளும் கவர்ச்சியாக பேச்சுக்கள் இருக்கும். என்ன இவங்ககிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கும், ஃபினிஷிங்கெலாம் ஆள் கைக்கே கிடைக்க மாட்டாங்க. அந்த ஒரு அமைப்புகள் உண்டானா உண்டு. இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு காலங்களில் ஒரு சொத்து வாங்கியிருக்கலாம். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் ஏதாவது வீடு ஆல்ட்ரு பண்ணுறது, கட்டுறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணியிருக்கலாங்க. இப்போ குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சகட குருவாக மாறி வராரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும், வார்த்தையில் கவனமாக இருக்கணும். பிறரிடம் நம்ம பேசும் வார்த்தைகளை கவனித்து பேசணுங்க. காணுமணிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணுங்க. சோர்வு, அசதி, சோம்பல், தலைச்சுற்று, மயக்கம், பித்தம், வாந்தி, உபாதை, மனக்குழப்பம், மனச்சங்கட்டம், ரோக பாதிப்புகள் கொடுக்கும். கவலை குழப்பங்கள் கொடுக்கும். கோபம் அதிகரிக்கும். நகை அடகுக்கு போகும். ஸோ இந்த மாதிரிலாம் தனுசு ராசி கொடுக்கும். கவனமாக இருக்கணும். சனியுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு 60% சொல்லலாங்க. இது ஒரு புறம் கவனமாக இருந்தாலும் ஒரு புறம் வாங்கும் நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா இருந்தால் வேலை செய்யும். அப்போ இதனுடைய தாக்கங்களை அதை குறைச்சி கொடுத்து போடும். அதனால் ஒன்றும் பெரிய ஒரு பாதக நிலைகள் அப்படின்ற மாதிரியும் ஒன்றும் இல்லை. ஆனால் கவனமாக இருந்துக்கோணுங்க. அது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசிங்க. மகர ராசிக்கு நிகர ராசின்னு சொல்லலாங்க. மகரத்தால் நகரத்தை ஆளுவாங்க. ஆளுகின்ற தன்மைகள், பிடிவாத குணங்கள் உடையவும், மொசுடுத்தனம் உடையவும், ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணுங்க. இன்னும் 200-300 வருஷம்லாம் வாழ்கிறது இல்லைங்க. 40-50 வருஷங்க. மீறி போனால் 70-80 வருஷம் தாட்டுறதே ரொம்ப கஷ்டங்க. ஏன் அதுக்குள்ளே அவ்வளோ பகை, விரோதம்? ஏன் கொஞ்சம் விட்டு கொடுத்தா போங்களேன். ஸோ ஆணோ பெண்ணோ, பெண்ணோ ஆணோ, விட்டு கொடுத்து வாழ பழகுங்க. விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை. ஸோ எங்கெங்கேயோ எவ்வளவோ நம்ம அவமானங்களை படுறோம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனாலும் சுபிட்சமாக வாழலாம். பிடிவாதங்களை தூக்கி போடுங்க. அதுக்கு தான் அது பிடி வாதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாத்தையும் இலக்கு நிலைகள் கொடுக்கும். திரும்பி பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்களை சார்ந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து கடந்த ஆண்டில் அப்பாவுக்கு உடல் உபாதைகளை கொடுத்த குரு பகவான் இந்த 11 மாதங்களில் தாயாருக்கு உடல் உபாதைகள், தாயாருக்கு மருத்துவ செலவுகள், தாயாருடன் சண்டை சச்சரவுகள், தாயாருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தாயார் பாத்ரூம்லேயே படிக்கட்டில் விழுந்து எழுந்த நிலைகள், உங்களுக்கு பிரிடு பிரச்சனைகள், கண்ணெரிச்சல், அடிவேறு தொந்தரவுகள், ஆண்களாக இருந்தால் உடம்பு சூடு பிரச்சனைகள், ரோகஸ்தான பாதிப்புகள், நாலாப்புறமும் பந்தாடு நிலைகள், அலைச்சல்கள், ஒரு வாட்டி செய்கிற வேலையை 4 வாட்டி திரும்பி செய்யணுங்க. அலைச்சல், அலகலைப்பு, டென்ஷன், பந்தாடு நிலைகள் கொடுக்கும். கடந்த 3 ஆண்டு காலமாகவே ஜன்மசனியில் ஆதிக்கத்தில் இருந்து படாத பாடுபட்டு சொந்த பந்தங்கள், உறவுகள், இந்த 20-30 வருஷமாக நீங்கள் சேர்த்து வச்சிருந்த பேரு புகழ்களை கெடுத்திருப்பீங்க. பேசணும் பேசலைங்க, நான் யதார்த்தமாக தான் பேசினேன், நல்ல விதமாக தான் பேசினேன். அப்போ நான் எந்த காலத்தில் தாங்க பேசுகிறது, நான் எப்போ தாங்க நான் பண்ணிக்கிறதுன்னு எப்போ தாங்க புரிஞ்சுக்கிறது? இதுதான் 7 சனி. அதுதான் வச்சு செய்வார். அதுதான் செஞ்சு தான் ஒரு சில சிக்கல்களை மாட்ட விடுவார். நம்ம கம்முன்னு இருந்தாலும், நம்ம வாய் கம்முனுக்கு அது நம்ம வாய் கம்முன்னு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பிரச்சனைகளை அனுபவிப்போன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதோ உனக்கு சனி சுற்றிட்டு இருக்காருடா உனக்கு அப்படின்னு சொல்கிறோமில்ல. ஸோ அதுதான் நம்ம வாங்கணும். எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் அந்த மாதிரி நம்ம வாங்கணுமானா கண்டிப்பாக வாங்கணும். பிரச்சனைகளை சந்தித்தோம், சிறப்பாக இல்லைங்க, கவனமாக இருந்துக்கோணுங்க. ஆனால் இப்போ பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் கடந்த 5 ஆண்டு காலமாக 7 சனியில் இருக்கிறீங்க. இப்போ பாதச்சனி போயிட்டுருக்கு.
விரை சனி ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு. அதே உங்களுக்கு ஒரு பெரும் விடுதலை. குருவும் உங்களுக்கு அப்படி தாங்க. 3ஆம் இடத்துலேருந்து முடக்கி போட்டார். 4ஆம் இடத்துல வந்து நாலாப்புறமும் பந்து ஆடினார். இப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். பிள்ளைகள் வழியில் பிள்ளைகளிட சண்டை. பிள்ளைகளே புரிஞ்சிக்கல, பிள்ளைங்களே அடங்கலை சார், என் பேசி வச்சுக்கலைங்க அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் மனமாறுவாங்க, ஆசை அன்பாக பேசுவாங்க. பிள்ளைகளால் சந்தோஷம், பூரிப்புகள், ஒரு சொத்து வாங்க வாய்ப்புகள், வீடு கட்டும் அமைப்புகள், இதுவரை குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பங்கள் கொஞ்சம் மாறி குடும்பத்தில் அன்னோனிய நெருக்கங்கள் உண்டாகிற நிலையில் இருக்கும். காணுமானவுக்குள் சந்தோஷங்கள் கொடுக்கும். புதிய சொத்து பத்து பேரு புகழ் அடைய நிலைகளும், புத்திரபாக்கியங்களும், திருமண யோகங்களும், வெளிநாட்டு பயணங்களும் இந்த மாதிரி அமைப்புகள் கொடுக்கும். வீடு வாகனம், வண்டி வாகன யோகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். அற்புத காலங்கள்னு சொல்லலாம். நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. 75 மார்க்கு பக்கமே கொடுக்கலாம். அடுத்து கும்பராசிங்க. அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்கிறீங்க. கவனமாக இருக்கணும். 2026 3ஆவது மாதம் 6ஆம் தேதி வரை மிக 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 கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அவமானம், அவப்பேறு, நிம்மதியற்ற நிலைகள், பழி சுமத்த நிலைகள், சொந்த பந்தங்கள் பகைகளாகும் நிலைகள், தொழில் முடக்கம், தொழிலில் கெட்ட பேர், திருட்டு பட்டங்கள் இந்த மாதிரிலாம் வருங்க. தேவையில்லாமல் பிரச்சனைக்கு பணம் இழக்கும் நிலைகள். ஒரு விஷயம் கூட இது வரைக்கும் நம்மளை பாசமாக புரிந்த பிள்ளைகளோ மனைவிகளோ புரிஞ்சிக்க மாட்டாங்க. சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் விரோதம் ஆவாங்க, பகையாவாங்க. ஒரு விஷயம் கூட நமக்கு சந்தோஷப்படுற மாதிரி நடக்காதுங்க. அதனால் அமைதியாக இருந்துக்கோணுங்க. யாராவது ஒருத்தர் திட்டுறாங்க பேசுகிறாங்கன்னா நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டே இருந்துருங்க. அவங்ககிட்ட எதிர்வாதம் பேசுகிறதோ கூட கூட பேசுகிறதோ பண்ண வேண்டாங்க. யாருக்கு ஜாயிண்ட்டு ஜாமீன் நிற்க வேண்டாங்க, மாட்டிப்பீங்க. ஸோ அமைதியாக இருங்க. சனிக்கிழமை நாட்களை காக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம், கருப்பெல்லு, தயிர் 3 பிசைஞ்சு காக்காய்க்கு வச்சு போட்டு விரதம் இருங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு 16 சுற்றணுங்க. துளசி கொஞ்சம் வாங்கி ஆஞ்சநேயருக்கு வச்சு போட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோணுங்க ஆஞ்சநேயருக்கு. ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயா, ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயா அடிப்பரிச்சு பண்ணிக்கோணுங்க. அடி மேலே அடி வச்சு 16 சுற்றணுங்க. இந்த மாதிரி ஆஞ்சநேயரை சுற்றி வர இப்படி குழப்ப பாதிப்புகள் ஆகப்பட்டது விலகும். கவனம் கவனம். ஸோ யார் என்ன நடந்தாலும், என்ன பேசினாலும், என்ன அவமானப்படுத்தினாலும் இந்த ஒரு 2 வருடங்கள் பொறுமையாக இருங்க. அதே மாதிரி 50 வயதுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் யாராவது துர்மரணங்கள், சொந்தக்காரங்க யாராவது துர்மரணங்கள் சந்திக்கிற வாய்ப்புகள் கொடுக்கும். கவனமாக இருங்க. உஷாராக இருக்க சொல்லுங்கள். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போவர் கெட்டு போவதில்லை. பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம். ஸோ அமைதியாக இருங்க. நல்வாழ்க்கை கொடுக்கும். அடுத்து மீனராசிங்க. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் சார்ந்தவர்களும் மீனராசி. ஆல்ரெடி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், தந்தை ஸ்தானம், சகோதரிடம் பகைகள், விரோதங்கள், சண்டை சச்சரவுகள், அப்பாவுக்கு உடல் பாதிப்புகளை, செஸ்ட் பெயினோ வர வாய்ப்புகள், அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் கொடுக்குற அமைப்பு இருக்குது. எந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களை முடக்கி போடும். கடந்த ஓராண்டு காலங்கள் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த 7 சனி நடக்கும் போதும் இந்த குரு நல்லா இருந்ததுனால அது உங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவு பண்ணலை. இதுக்கு மேலே தான் சனி பகவான் தொந்தரவுன்றது இருக்கும். ஏன்னா அங்கே குரு மறையிறாரு. மறையும் போது 2 ஆண்டு காலங்களுக்கு வீண் விரயங்களை கொடுத்துட்டு வருவார் சனி பகவான். அது கூட குருவும் சேர்றார். 3ஆம் இடத்துல குரு உட்காரும் போது முயற்சிகளை முடக்குவார். ஒரு தைரியமாக இருந்தவங்க எந்த ஒரு காரியங்களையும் தைரியமாக செய்யாமல் கொஞ்சம் அது கவலைப்படக்கூடிய ஒரு நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் தைரியமாக இருந்து செயல்படணுங்க. சனிக்கிழமை நாட்கள் ஆஞ்சநேயர், வியாழக்கிழமை நாட்கள் குரு பகவான் எல்லாம் வழிபாடு வச்சு போட்டு வாங்க. 2 ஆண்டு காலங்கள் சனி பயிற்சியும் சரியில்லை, குரு பயிற்சியும் சரியில்லை. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணும். வாய் அடக்கணுங்க. அடக்கினா வாழ்க்கை நல்லா இருக்கும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் நடக்கணுங்க. ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிவசக்தி ஜோதிடர், சிங்காநல்லூர், கோவை.